அசுர குணங்கள் நமக்குள்ளே இருக்குங்க. இது இல்லைன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். உண்மையாக இல்லைங்களா? அசுர குணங்கள்ங்கிறது அது அவங்கவுங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்ல விரும்பலை. அந்த அசுர குணங்கள் அதை அடக்கி உனக்குள் அமைதிப்படுத்தி உன்னை ஆள வருகிறான் நரசிம்மன். அப்படி ஒரு அலங்காரம் பாருங்க. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன். இந்த பெருமாளுக்கு சதுர்புஜம், ஒரு கையில் சங்கம் வச்சுருக்கார், ஒரு கையில் சக்கரம் வச்சுருக்கார், ஒரு கை அபயம் கொடுக்குறார், ஒரு கை உருவத்தம் தொட மேலே ஊனின்றிருக்கார், ஒரு காலை மச்சின்னு ஒரு காலை தொங்க போட்டுருக்கார். மலையே உடம்பாத்தான் இந்த ஊரில் கிரிவலம் ரொம்ப விசேஷம். இந்த பெருமாளுக்கு திருநேத்திரன் 3 கண்ணு இருக்குது. இரண்யனா வதம் பண்ணும்போது கோபம், அந்த கோபத்தில் 3 கண்குடன் காட்சி கொடுன்னு ஜாபாலின்னு ஒரு ரிஷி தவம் பண்ணார். அவருக்கு காட்சி கொடுத்ததா இந்த கோயில் தலபுராணம். இன்னைக்கு அருமையான சனிக்கிழமை, அதிலும் குறிப்பாக முதல் சனிக்கிழமை, அதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமை. அதுலேயும் முதல்ல இன்னைக்கு நரசிம்மரையே பார்த்துட்டோம். அமர்ந்த கோலம், அந்த சுவாமி குகைக்குள்ளேருந்து ஒரு சிங்கம் வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். அந்த சுவாமியை பார்க்கும் பொழுது உங்களால் பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ பெருமாள். இந்த நரசிம்ம ரூபத்தில் கூட இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோபூஜை, சங்கு பூஜை, அதே மாதிரி ருத்ரஹோமம், கௌரி பூஜை, கௌரி அர்ச்சனை, இந்த மாதிரி யாகங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கோயில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு ரொம்ப அதிகமாக அழகாக கும்பாபிஷேகம்லாம் நடந்து கணபதியை சேவிப்போருக்கு கவலைகள் சீக்கிரம் தீருமே அப்படிங்கிற மாதிரி இந்த சித்தி விநாயகர் திரு ஆலயத்தில் அந்த ரத உற்சவம் நடக்கிறத இப்போ அருமையாக பார்க்கலாம். मोदकं सदा विमुक्ति साधकं कलाधरावतंशकं विलासि लोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम्.
भास्वरं नमः सुरारिनिर्जरं नताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरम् தேவ கணநாதா உனக்கென்ன வேண்டும், உனக்கு தெரியாதா எனக்கென்ன வேண்டும் என்று. அதான் எனக்கு என்ன தெரியும், என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதா, என் வேலை உன்னை கும்பிட்றது மட்டும்தான். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா, ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम्. யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே, நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம், மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம், அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. கணநாதா, கணங்களின் அதிபதியாக கணபதியை வணங்குவோர்க்கு நம்மெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, எனக்கு என்ன வேணும் அது வேணும் இது வேணும்லாம் கேட்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும் அருள்முகம் உனக்கு. அந்த ஆணைமுகத்தை வணங்குவோர்க்கு இல்லை பயமே அப்படிங்கிற மாதிரி ஓம்காரம் கொண்டு உனது துதி தொழுதெழுவோர்க்கு ஒவ்வொரு நாளும் நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தரக்கூடிய தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அந்த மாதிரியான ஒரு தும்பிக்கையான் பாதத்தை இந்த நன்னாளில், அதாவது பம்மல்ங்கிற இடத்துல இந்த விநாயகருக்கு அவ்வளோ அற்புதமாக நடந்த கலசாபிஷேகம், மலர் அர்ச்சனை, புஷ்பார்ச்சனை, அதே மாதிரி கணபதி ஹோமம், கோபூஜை, அந்த எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சேவை செய்யக்கூடிய